த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்தப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை சந்திச்சுட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்காம போனார். இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி கே ஸ்டாலின் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமா டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க. ஏன்னா அது தேசிய அளவில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு குரலா மாறும். அதனால அந்த லெகசியை தயவு செய்து பிரேக் பண்ணிடாதீங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து நான் கேட்டிருந்தேன். என்னுடைய குரலை மட்டுமே அடையாளம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்னை பாராட்டி குறுஞ்செய்தியாகவும் சரி, சமூக வலைதளங்களையும் சரி, வாட்ஸ்அப் மாதிரியான செயலிகளையும் சரி பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தீங்க. நம்மளுடைய வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் அதை சுட்டி காட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஒரு டியூட்டி. ஏன்னா டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா சும்மா அப்படி ஏதோ போற போக்கில் இருக்க முடியாது. என்னை நம்பிதான் இத்தனை பேர் என்னுடைய வீடியோஸை பாக்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது நான் நேர்மையா இருக்கணும். அந்த நேர்மையுடைய வெளிப்பாடு தானே தவிர இதுல வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய வேலை இப்படியான பணிகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நேத்து என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்தப்போ 2 சந்திப்பு நடக்காம போச்சு. அந்த சந்திப்பு ரெண்டுமே அதி முக்கியமானது. ஒன்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு, 2வது சோனியா காந்தி ராகுல் காந்தியுடைய சந்திப்பு. இது ரெண்டுமே நடக்காம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் என்னோட சோர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் அதை தனி வீடியோவா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமா வந்திருந்தாரு. அது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத லாஸ்ட் 2 நாளா நான் வீடியோ போட்டிருக்கிறேன். தயவுசெய்து போய் பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கிடைச்சிரும். இதுல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வெறும் 10 நிமிடங்கள் தான் சந்திச்சாரு அப்படின்றதே அவருடைய இந்த விசிட்டு முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு அடிப்படையான ஆதாரமா போச்சு. அதுக்கப்புறமா ஹோம் மினிஸ்டருடைய சந்திப்பு ரத்தானது. அடுத்த நாள் காலையில கூட்டணியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களுடைய சந்திப்பு கேன்சல் ஆனது. அப்படின்னு தொடர் தோல்விகளாக தான் இந்த சந்திப்பு, இந்த பயணம் அப்படின்றது அவருக்கு அமைஞ்சிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டருடைய சந்திப்பு ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்றத பார்த்துருவோம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர் இயல்பாவே நிறைய பேசக்கூடியவர். ஒரு 40 நிமிடமாவது யார் வந்தாலும் பேசுவாரு. இதுக்கு முன்னாடி கேரளா சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தப்போ கூட 45 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நீடிச்சிருக்கு. ஆனா விஜய் அவர்களுடனான இந்த சந்திப்பு 10 நிமிடமா குறைந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், விஜய் அவர்கள் அந்த உடன் அழைத்துட்டு போன நபர்கள் பொலிட்டிக்கலா அவங்க சரியான நபர்களா இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் ஒருவேளை பிரதமர் அலுவலகத்திற்கு வந்திருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்களா இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி ஆகட்டும், ஜெகதீஷ் பழனிசாமி, இவங்கள மாதிரியான நாட்களை தான் உடன் அழைச்சிட்டு போயிருந்தார். இப்போ மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி எல்லாருக்குமே பிரபல்யமா தெரியக்கூடிய செங்கோட்டையன் மாதிரியான யாரையுமே அவர் உடன் அழைச்சிட்டு போகாம இருந்தாரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிகளுடன் தான் கலந்து ஆலோசிப்பாங்க. உடன் அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல அவங்க ஒரு தயக்கம் காட்டுவாங்க. அது இயல்பான விஷயம் தான். அதனால அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய அந்த ஆட்டிடியூட், அவருடைய பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே ஒரு மாதிரி பிளசண்டா இல்லையோ என்னமோ, அதனாலயோ என்னமோ இந்த சந்திப்பு மிக குறுகிய ஒரு சந்திப்பா மாறி போயிருக்கு. இப்போ அடுத்த சந்திப்பு ஹோம் மினிஸ்டருடைய சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்து 1 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு. ஆனா என்னன்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சந்திப்புகளை அவர் யாரா இருந்தாலும் சரி தவிர்த்துருவாரு. அவங்க மாநில முதல்வர்களாவே இருந்து டெல்லிக்கு வந்தாலும் கூட, உனக்கு என்கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கா, எனக்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா, ஏதாவது மனு கொடுக்க வரியா அப்படின்னா பாரு அப்படின்றதுதான் ஹோம் மினிஸ்டருடைய ஐடியாவா இருக்கும். ஏன்னா அவர் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுடைய அரசியல் நகர்வுகளையும் பார்க்கணும், அரசு நகர்வுகளையும் பார்க்கணும். ஸோ அதனால அது எப்பவுமே அதை தான் பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனான மீட்டிங்கை 1.5 மணி நேரம் நடத்துவார். அவங்க மாநிலத்துடைய சேர்ந்த முதல்வர்கள் யாராவது இருந்தாங்கன்னா 5-10 நிமிஷம். ஏன்னா அவருடைய அந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பொறுத்து தான் அவருடைய அந்த மீட்டிங்கோட டைமிங்கும் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட 10 நிமிஷம் தான் அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் சந்திச்சு என்ன பண்ண போறாங்க? சும்மா ஒரு மரபுக்காக, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக எதுக்கு அந்த சந்திப்பு அப்படின்றதுதான். இதை நான் ஏன் சொல்றேன்னா, அதுக்கு முதல் நாள் அந்த அன்னைக்கே 3 மாநில முதல்வர்களை ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்களை சந்திச்சிருக்கலாம், சந்திக்காம போனதுக்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அதிமுகவை தாவேகா கையாளக்கூடிய விதம் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல பாஜக ஓரளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துறதுக்கு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது
அதிமுக தான். இப்ப அந்த அதிமுகவை ஒட்டு மொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய வேலையை தான் விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு தங்கள் பக்கம் கொண்டு வராங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஹார்ஸ் ட்ரேடிங்ல ஈடுபடுவாங்க, ப்ரூட்டலா இதை கையாளுறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை அமித்ஷா அவர்கள் ரசிக்கல, பாஜகவை சேர்ந்த யாருமே ரசிக்கல. அவங்களுடைய ஹோல்டு ஒட்டுமொத்தமா கைவிட்டு போகுது அப்படின்றப்போ யார் அதை இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தாவேகாவினர் பக்கம் ஒரு மாதிரி பாராமுகத்துடன் இருக்கலாம் அப்படின்றது ஏற்கனவே அவங்க டிசைட் பண்ணியிருந்ததை சீஃப் மினிஸ்டர் வந்தப்பவே அதை ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இனி தாவேகாவிலிருந்து டெல்லி பாஜக தலைமையை ஏதாவது ஒரு வகைக்கு தொடர்பு கொள்றதுக்கான அந்த விஷயங்களை அந்த ஒரு வெரி ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்லயே கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு அமித்ஷா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட இதே ரீசன் தான் காங்கிரஸ் கட்சியும் தாவேகா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிறதுக்கு ஒரு காரணமா மாறி இருக்கு. என்னங்க 20 நாளைக்கு முன்னாடி தான் கூட்டணி அமைச்சாங்க, அதுக்குள்ளேயே விலகலாம் அப்படின்னு கேட்டா இதுக்கும் முழுக்க முழுக்க முதல்வர் விஜய் அவர்களும் தாவேகாவும் தான் காரணமா இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களை நம்பி பல ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு வந்த காங்கிரஸ் திமுக கூட இருந்து விலகி காங்கிரஸ் வெளியே வந்ததுக்கு காரணம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், நம்ம அமைச்சரவையில இடம்பெறலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஆசையும் அவங்களுக்கு நிறைவேறிச்சு. ஆனா அந்த ஆசை எங்க பாதியிலே முடிஞ்சு போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அதிமுகவில் இருந்து சிட்டிங் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்களா இருந்தவங்க கூட ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர்றாங்க. அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்ப பை எலெக்ஷன்ல போட்டி போடுவாங்க, ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஜெயிச்சாங்கன்னா அவங்க வெறும் எம்எல்ஏவா மட்டும் இருக்க மாட்டாங்க. எம்எல்ஏவா இருக்கணும்னா அதிமுகலயே இருந்துட்டு போயிருக்கலாமே, எதுக்கு போய் தாவேகால சொல்லணும்? சோ அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு உள்நோக்கம் அப்படின்றதுக்கு அது நிச்சயமா மினிஸ்ட்ரியல் பர்த் அப்படின்றதா தான் இருக்கும். இப்பவே 5 பேர் சேர்ந்துட்டாங்க, இன்னும் 20 பேர் வர போறாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனாலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும் பொழுது எல்லாருமே தாவேகாவினரா மாறி இருப்பாங்க. அப்போ அவங்க நம்ம கட்சி தானே, நானு எனக்கு மினிஸ்ட்ரி கொடுங்க, நம்ம தான் பெரும்பான்மை எண்ணிக்கைக்கு வந்துட்டோமே, 20 பேர் நாங்க உங்களுக்கு வந்துட்டோம், நீங்க ஒரு 108, இப்ப நம்ம 128 இருக்கிறோம், கூட்டணி எதுக்கு, அவங்க எல்லாரையும் கழட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வேற வழியே இல்லை. ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகளாவது நாங்க தாவேகாவுக்கு என்னதான் ஆதரவு கொடுத்திருந்தாலும் நாங்க திமுக கூட்டணியில தொடர்றோம் அப்படின்றத கொள்கை ரீதியில சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காங்க, பி டீமா அவங்க அது ஒரு பி பிளான் பின்றத வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இங்க பிரச்சனையாச்சுன்னா டக்குன்னு திருப்பி போய் டிஎம்கே கூட போய் சேர்ந்துடலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு யோசனைகள்ல ஒன்னா இருக்கும். ஆனா இது எதையுமே பண்ணாம நட்டாத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். இப்போ வெளியிருந்து வரக்கூடிய அதிமுகவினருக்கு மினிஸ்ட்ரியல் பர்த்னா ஏற்கனவே 35 சீட்டு தான் மினிஸ்டர்ஸா இருக்க முடியும், 35 ஃபில் ஆயிருச்சு. 2 பேரு காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. அதிமுகல இருந்து இத்தனை பேர் வராங்கன்னா சொந்த கட்சியை சேர்ந்த தாவேகாவினரை நீங்க மினிஸ்ட்ரி இருந்து வெளியே போயிருப்பா, அதிமுக நம்ம விட்டு கொடுத்துருவோம்னு விஜய் சொல்லுவாரா? நமக்கு பெரும்பான்மை வந்துச்சு, காங்கிரஸ் எல்லாம் நீ வேண்டாம் நீங்க வெளியே போயிருங்கன்னு சொல்லி அந்த அமைச்சர் பதவியை பிடிங்கி புதுசா வந்திருக்கக்கூடிய அதிமுகவினர் கொடுப்பாரா? எது அவருக்கு சுலபமா இருக்கும்? அது மட்டும் இல்லாம உடனே என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு. முதல்ல அதுக்கு முன்னாடி காங்கிரஸோடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? ஏன்னா வெறும் மினிஸ்ட்ரியில மட்டும் கொடுத்துட்டு ராஜ்யசபா அது இதெல்லாம் என்னென்னமோ இருக்கு, அதுல எல்லாம் எப்படி அவங்க மூவ் பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் குழப்பமா இருக்கு. இந்த அதிமுகவுடைய மூவை அவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்திருந்தா கூட ஒரு மாதிரி நம்பகத்தன்மையா இருந்திருக்கும். வந்த உடனே இம்மீடியட்டா எடுக்கிறாருன்னா, இப்போ நீங்க 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 5 பேருமே அப்படியே போய் தாவேகால சேர்ந்துட்டாங்கன்னா பாசிபிள் இருக்கு அப்படின்றத டெல்லி தலைமை ஒரு மாதிரி அச்சத்தோடய பாக்குறாங்க. இந்த கூட்டணி செதறிச்சு அப்படின்னு வெளியே போறோம் அப்படின்னா போறதுக்கு வேற இடமே இல்லை, பாஜகவுக்காவது அதிமுக இருக்குது, நமக்கு ஒண்ணுமே இல்லாம தனியா விடப்பட்டுருவோம் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வின் காரணமா தான் இந்த சந்திப்பு, இந்த மனக்கசப்பை நம்ம எப்படியா வெளிப்படுத்திடணும், அதுவும் டைரக்டா சீஃப் மினிஸ்டருக்கே வெளிப்படுத்திடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சந்திப்பு அப்படின்றது ரத்து செய்யப்பட்டிருக்குது. நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா பீட்டு பார்க்கக்கூடிய சில பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் என்னை கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. என்னன்னா, இந்த மாதிரி சந்திப்புன்றதுலாம் ஏற்பாடே ஆகலிங்க, நீங்களா சும்மா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி, நம்மளா போடுறோன்னே வச்சுக்கோமே. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் கிளம்பினதுக்கு அப்புறமா 2 முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்னு கிறிஸ்டோபர் திலக், காங்கிரஸ் கட்சியுடைய மாநிலங்களவை உறுப்பினர். அவர் என்ன சொல்றாரு, த மீட்டிங் ஹஸ் பின் போஸ்ட்போன்ட், அடுத்த முறை விஜய் அவர்கள் டெல்லிக்கு வரும் பொழுது
நிச்சயமா சந்திப்பாரு. இந்த முறை கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததுனால சந்திக்காம போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர சந்திப்பு திட்டமிடப்படவே இல்லைன்னு அவர் எங்கேயுமே பதிவு பண்ணல. அடுத்தது இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் வச்சு பத்திரிகையாளர்களை சந்திச்சப்போ ராகுல் காந்தி பயங்கர பிஸியா இருந்தாருங்க, மீட்டிங் எல்லாம் இருந்துச்சு, அதனாலதான் அவர் பார்க்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ மீட்டிங் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது, ஏதோ காரணத்துக்காக அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, சோனியா காந்தி அவர்களை 4 நாளைக்கு முன்னாடி கேரளா மாநிலத்துடைய புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் வி டி சதீஷன் நேர்ல வந்து பார்த்து போட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா போயிருக்கிறாரு. ராகுல் காந்தி இருந்தாங்க, பிரியங்கா காந்தி உடனே இருந்தாங்க. இன்னைக்கு காலையில 9:10 இருந்து 10:10 வரைக்கும் கர்நாடகாவிலிருந்து ரிசைன் பண்ணி இருக்கக்கூடிய சித்தராமையாவாகட்டும், அடுத்த முதல்வராக வரப்போகக்கூடிய DK சிவகுமார் ஆகட்டும் 1 மணி நேரம் சோனியா காந்தி அவர்கள் கூட பேசி இருக்கிறாங்க. சரி, ராகுல் காந்தி பயங்கரமா பிஸியா இருக்கிறாருங்க. ஏன் சோனியா காந்தி அம்மாவை போய் ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில் பார்த்துருக்கலாமே. இதுக்கு முன்னாடி இருந்த MK ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வந்தாருன்னா 10 நிமிடமாவது குறைந்தபட்சம் போய் பார்த்து பேசுவாரு, அந்த ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா நடத்துவாரு. முதல்வராக வந்திருக்கிறாரு, புதுசா கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் சந்திக்கல? நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். முதல்வர் விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா சோனியா காந்தி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வாழ்த்து செய்தி அப்படின்றத கொடுத்திருக்காங்களா? அதை விட மிக முக்கியம், 60 ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகார பங்குக்கு வந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு புலகாயுதம் அடைஞ்சிருக்கணும். அது எங்கேயுமே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சதுல விருப்பமே இல்லை. அவங்களுக்கு திமுக தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருந்துட்டு, நம்ம லாங் ரன்னுக்கு போகணும்னா இதுதான் ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது எதுவுமே கை கூடாதனால அவங்க ஒரு மாதிரி கோபத்திலேயே தான் இருக்கிறாங்க. அதிமுக சம்பந்தமான விவகாரங்களை பார்த்து தான் ராகுல் காந்தி ஒரு மாதிரியான அதிருப்தியில் இருக்கிறாரு. ஏன்னா எல்லாரையும் பார்க்கக்கூடிய ராகுல் காந்தி விஜய் அவர்களை ஒரு 10 நிமிஷம் பார்க்கறதுல என்ன ஆக போகுது? இப்ப நானும் நீங்களோ போனீங்கன்னா கூட சரி நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் அவருக்குன்னு சொல்லலாம். சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு சார், பிரைம் மினிஸ்டரே அவர் 10 நிமிஷம் தான் சார் பார்த்திருக்காரு. உங்களை ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாரா, 5 நிமிஷம் பார்ப்பாரா? அந்த 5 நிமிஷம் இல்லையா? ஸோ இது இந்த ஏதோ ஒரு சிக்னலை பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி தாவேகாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்றதுல இருந்து தான் இந்த ப்ரோக்ராம் கேன்சல்ஸ்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் என்னோட சோர்ஸஸும் எனக்கான இன்ஃபர்மேஷன்ஸா சொன்னாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகா அதிமுகவை இணைப்பதன் மூலமாக ஒரு பெரிய டேமேஜ் அவங்க கூட்டணிக்குள்ளேயும் ஏற்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல காங்கிரஸ்க்குலாம் இப்படிதான் ஆகணும், பாஜகக்கெல்லாம் இப்படிதான் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.